பையம் வாழ வகுத்த நெறி சன்மார்க்கமே. அடுத்த சொல்லு 1478வது பாடல். அப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைவ சித்தாந்தம், சைவம் என்று சொல்லும்போது இனி வந்துட்டு சிவன் பாம்புங்க களத்தில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சூலத்தையும் தூக்கிட்டு நடக்க சிவனை நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் சொல்கிற சிவம்ன்றது ஒளியாக பிரம்மமாக இருக்கிற சிவன். அப்போ வையம் வாழ என்ன செய்கிறான், சன்மார்க்க நெறியே வச்சிருக்கிறான் சிவன். சிவனுடைய லாஸ்ட் எண்ட் இதுதான். இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது, போக இல்லை. சன்மார்க்க நெறி மட்டும்தான் லாஸ்ட்டில் நமக்கு போக முடியும். சன்மார்க்கத்தினுடைய எண்டில் அதை வர போகலை. அதுக்கப்புறம் சொன்னால் ஒன்றும் இல்லை, அதில் போக முடியாது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, சைவ பெருமை தனி நாயகம் நந்தி உய்ய வகுத்த குறிநெறி ஒன்றுண்டு தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையகத்தில் உள்ளார்க்கு வகுத்த வைத்தனதே. அதாவது தெய்வங்கள் தேவதைகள் எல்லாமே இந்த சன்மார்க்கத்தை கடைபிடித்து வந்தவர்கள். இந்த தேவதைகள் எல்லாமே ஏன்னா அந்த தேவதைகளுக்கு போலும் என்னைய அங்கே குறை இருக்கு, பூர்ண அதாவது அதனால தான் அடிமுடி தேடல் சொல்லி இதில் வச்சிருக்காங்க. அடிமுடி தேடல் கதை தெரியுமா? பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து சிவபெருமானுக்கு தலையும் உச்சியும் பார்க்கறதுக்கு போனாங்க. இதில் பாதத்தை வராக அவதாரம் எடுத்து பகவான் கிருஷ்ணன் விஷ்ணு எங்கே போறாரு, பாதாளத்துக்கு போறாரு. பிரம்மாவு மற்ற இந்த வாகனத்தில் ஏறி ஆணவத்தில் மேப்போட்டு போறாரு. அதுக்கு அங்கேயே ஒன்றும் பார்க்க முடியாது. அதை சொல்ல திருவடியை பிடித்ததும் அந்த ஒளி என்ன செய்யுது, திருப்பி அவருக்கு தலைக்கே அடிக்குது. அப்படிதான் அவர் உச்சியை பார்த்தது. அப்படிதான் மகாவிஷ்ணுவுக்கு உலக எங்கும் போற்றப்பட்ட காரணம். இதே மாதிரி அப்படி அடிமுடி தேடின பிறகும் கிட்டாத அந்த ஒளியை சன்மார்க்கம் என்ற நெறியில் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்க முடியும். சன்மார்க்கத்துக்கு என்ன, சன்மார்க்கம் என்ன, அது வாசியா வாசி யோகம். யோகம் கலைஞ்சு சிவன் ஆயாச்சு. நீங்க சிவநெறியில வரும்போது நிறைய சன்மார்க்க நெறிகளை படிக்கணும். அதுல ஒன்று ஜீவகாருண்ய ஒழுக்கம். எந்த உயிரும் தன் உயிரை போல் காண்பர். எந்த உயிரும் ஈவன் வந்துட்டு கொது வந்து கடிக்கும் போது பைக்க தூக்கி நானும் நீயும் ஒன்று தான் போ ரெண்டு சொல்லி விட்டுருவோம். அது விடக்கூடாது. எந்த ஜீவராசியும் உங்களால ஒரு என்ன வரக்கூடாது, ஒரு பாப செயல் வரக்கூடாது. அதாவது கலப்பாப்பு இது வந்து நான் சொல்லிட்டு கதை நீங்க மேக்சிமம் கடைபிடிக்கணும். அத்தனைதான் அது நீங்க மேக்சிமம் கடைபிடிக்கணும். அதுதான் சொன்னது. இதுக்கப்புறம் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. புத்தன் சன்மார்க்கத்தை கொண்டு வந்தாரு. அவர் என்ன செய்தாரு, புத்தன் போக வழியில முன்னே வந்துட்டு ஒரு சிஷ்யன் என்ன தூத்து போவாங்க. அதுக்கப்புறமா பைய காலை வச்சு போயிட்டே இருக்கு. அது புத்தருடையது. இதே மாதிரி ஒரு சிஷியனை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், நீங்க தூத்து நீங்க போயிட்டு இருக்கணும். புரிஞ்சா? அதான் சன்மார்க்கத்தினுடைய நதி. நம்ம சன்மார்க்கத்தில் என்ன வருது, ஜீவ ஒளி பெருகணும் சன்மார்க்கத்தில். அதான் அவர் சொல்றாரு, இந்த சைவ பெருமையினால நம்ம ஜீவ ஒளி என்ன செய்யணும், பெருகணும். பெருகணுங்கிற அர்த்தம் என்ன, முதல்ல சின்ன ஒரு பாயிண்டாக உங்களுக்கு ஒளி கண்டது. இந்த பாயிண்டாக ஒளி காணும் போதே ஞான சரிகை தொடங்கி விட்டது. இறைவன் ஒளியே என்று நம்ம அங்க முத்திர சார்த்தியாச்சு. அந்த ஒளியே நம்ம பாவனை பண்ணி தியானம் பண்ணிட்டே இருக்கிறோம். தியானம் அப்படின்னா அந்த ஒளியை பார்த்துட்டே இருக்கணும்னு அர்த்தம். நெத்தியில கண்ட அந்த ஒளியை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதான் தியானம். அதில் மூச்சு கீச்சி ஒன்றும் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த ஒளியே கூட்டி பெருக்கி வரணும். பெருகும் அதுக்கு மீனிங் என்ன, அழுதால் உன்னை பெறலாமே. அதுதான் என்னுடைய பெருக்கல். எந்த ஜீவனையும் அந்த ஜீவன் எடுக்க தொடும்போது நான் என்று நினைக்கிறேன். எந்த ஜீவனை அப்போ இப்போ உள்ள ஆளுகள் எப்படின்னா எனக்கா மக்கள் எனக்க பிள்ளைகள் மற்றது ஆறாண்டா பிள்ளைகள். அங்க ஒரு கோவிலில் வந்து சாமியாடியா இருந்தான். சாமியாடியை எப்படி ஆடினான் தெரியுமா? அங்க வந்து திரளியும் பழமும் தான் அங்க நிவேத்தியம் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் வரணும் கொடுக்க போறாங்க.
அப்போ கொடுக்க போகிற சமயத்தில் சாமி துள்ளிக்கிட்டு நேரம் வருது. வந்துக்கிட்டு அங்கே நிற்க வந்து நம்ம பிள்ளருக்கு ஒன்று விடு, மற்றவங்களுக்கு நறுக்குடணும், மற்றவங்களுக்கு நறுக்குடணும். அவன் தனக்க பிள்ளைக்கு ஒன்று விடு, மற்றவங்க என்ன செய்யணும், நறுக்குடு. இதுதான் இப்போ உள்ள சாமி. ஏன்னா சன்மார்க்க நெறியில் வருகிற சாமி என்ன சொல்லும், உன்னை போல் எல்லாரையும் கவனி, நீதான் அது. உடலைத்தான் நீங்க வேறுபடுத்துறீங்க தவிர ஜீவன் அவங்களுக்கு வேறுபடுத்த முடியாது. ஒரு ஆள் அழுக டைமில் அவங்களோட கண்ணீரை யார் துடைக்கிறாங்களோ அவங்க சன்மார்கி, அல்லாதவங்க துர்மார்கின்னாக சொல்லியிருக்கு. யாரு, ராமலிங்க அடிகள். அதனால நம்ம என்ன செய்யணும், துர்மார்க்கத்துக்கு போகாமல் சன்மார்க்கத்தில் போகிறதுக்கு இவர் சொல்லுவார். உங்களுக்கு துன்பம் இல்லையே, ஜோதி சுரூபத்துக்கு யார் துன்பம்? நீங்க ஜோதி சுரூபம், ஜோதிக்கு என்ன நடக்குது அதான் கொஸ்டின். ஜோதிக்கு ஏதாவது உண்டா? ஒன்றும் கிடையாது. அப்ப நீங்க ஒரு ஜோதி சுரூபம், ஜோதி சுரூபத்துக்கு களங்கம் இருக்கா? தீக்கு களங்கம் இருந்தால் உங்க ஜோதிக்கும் களங்கம் இருக்கு. அக்னி வந்துகிட்டு எல்லாத்தையும் ஆவகனம் பண்ணி என்ன செய்யுது, எரிக்குது. அதே மாதிரி ஆத்ம சூரியன் உள்ள ஒரு ஆத்மாவுக்கு வாங்கி எல்லாத்தையும் எரிக்கத்தான் முடியும் தவிர அவங்கள என்ன செய்ய முடியாது, நாசப்படுத்த முடியாது. அப்படி நினைக்கக்கூடாது. அதான் சன்மார்க்கம் நிறைய இல்லை. அதெல்லாம் அப்படி நீங்க ஒரு ஃபீலிங் வந்தாலே நீங்க துர்மார்கி ஆயிடுவீங்க, சன்மார்கியே கிடையாது. புரியுதா? அது மட்டும் இல்லை, இப்படி நினைப்பே போச்சே. நீங்க மனசுக்குள்ள நீங்க வந்து என்ன ஒன்றும் செய்யாண்டா, உங்களுக்கு உள்ளே இந்த சாமி ரெண்ட கொடுத்தா கொள்ளான்னு நினைச்சாலே போச்சே. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த கொஸ்டின் ஆன்சர் இதுதான். ஆமா, அதாவது கீழ்த்தனமான மனம் உள்ளவங்க பல துன்பங்களும் நம்ம செய்வாங்க. இந்த ஏசுநாதரை கொண்டு குருசில அரைச்சாங்க. அவர் என்ன குற்றம் செய்தாரு? பிடிச்சு வரைச்சாரா? இல்லை மோசனம் பண்ணாரா? கொலை செய்தாரா? அது என்ன செய்தாரு? இப்போ உண்மையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அன்பினாலேயே எல்லாரையும் வளர்த்தினார். அதுக்கு காரணம் என்ன? சன்மார்க்கி எப்பவுமே என்ன பாடுவோம், அன்பெனும் பிடிக்குளாகப்படும் மலையே. அன்பு தான் அங்க பெருசு. அந்த அன்பில் இருக்கும்போது இந்த துர்மார்கிகளை என்ன செய்யும், இவரை கொண்டு குருசில ஏற்றினார். ஏற்றும் போதும் அவர் என்ன சொன்னாரு, இவங்க பாவிகள், அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கே தெரியாது, அதாவது அவனை மன்னிச்சு. அப்போ ஒரு சன்மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் இப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும். நமக்கு கஷ்டம். ஏன்னு சொன்னா இந்த சன்மார்க்கம் நிறைய வந்துட்டு மனசுக்குள்ள ஏற்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஈகோ வந்து இந்த இருக்கிறனால உங்க பாடியே இருக்குது. இல்லாட்டா ஈகோ விட்டு கழிச்சா உங்க பாடியில இருந்து நீங்க வெளியில போயிடுவீங்கள. புரியுது? எல்லா ஈகோயும் சேர்ந்ததுதான். ஆமா, எல்லாமே அகம் விற்த்தின்னு அதுக்கு பேரு. எல்லாமே அதில் சேர்ந்தது. சொல்லிட்டாங்களே நமக்கு என்னத்தை சொல்லணும். நான் கேட்கறது ஜோதியை சொன்னேன். இந்த நாய் வந்துட்டு இந்த சூரியனை பார்த்து குறைக்குது. நான் சூரியனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஒன்றும் தெரியாதுன்னு இல்லை, அவர் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பார், செய்யடாது. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு சூரியன். பிராக்டிஸ்னா மனதை அத்தனையும் பருவப்படுத்தி எடுக்கணும், பக்குவமாக்கணும். பக்குவம் ஆக ஆக தான் நம்ம சப்பாத்தி சுட்டா நல்ல டேஸ்டாக இருக்கு. இது மாவை வந்துட்டு சும்மா ஒரு டகாத ஒரு குழப்பு உழைச்சிட்டு நம்ம இடிக்கும்போது அது அந்த உரட்டை எப்படி இருக்கும், கடுகடாக இருக்கும். இதில் ஆமாம், எதுக்கு பாவங்களை கொண்டு வரணும்? அதாவது வித்தின் செகண்ட்ல நினைக்க வேண்டிய சம்பவம். நீங்க ஒரு பாவனையும் கொண்டு வராண்டாம், க்ஷணம், அந்த க்ஷணத்திலே வந்துடணும். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவன் ஜீவன் அந்த டைம்ல சிவனாக மாறுகிறான். இந்த சன்மார்க்கத்தை நீங்க கடைபிடிக்கும் போது ஜீவன் சிவன் ஆகுது. அதனால அவர் என்ன, தெய்வ சிவ நெறி சன்மார்க்கம் சொந்த உய
வையகத்தில் உணர்ந்து வகுத்த வைத்தேனே. நான் என்ன செய்ய, இந்த வையகத்துக்கு வேண்டி நான் உணர்ந்து வச்சிருக்கேன். திருமூலர் வந்துட்டு அத்தனை பெருமையாக சன்மார்க்கத்தை சொல்றாரு. அப்படிப்பட்ட சன்மார்க்கம் யாரு சாதனை செய்து வராங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்.